வணக்கம். நான் மயிலாடுதுறையிலேருந்து திரிபுர சுந்தரி. ஒருத்தவங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கா, இல்லை படிப்பு அவங்களுக்கு நல்லா வருதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஜாதகத்தில் ஒரு புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். புதன் மிதன ராசியில் இருந்ததுன்னா அவங்களுக்கு பட்டறிவு அதிகம், அதாவது அனுபவ அறிவு அதிகம் அப்படின்னு அர்த்தம். கன்னி ராசியில் இருந்ததுன்னா அந்த புதன் உச்ச நிலையில் இருக்கு அப்படிங்கிறதால படிப்பறிவு அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். மீனராசியில் இருந்ததுன்னா புதன் நீசமாயிருக்கு அப்படின்னு அர்த்தம், அதாவது படிப்பறிவு கம்மியானவங்க அப்படின்னு அர்த்தம். அதே புதன் குருவோடையோ சுக்கிரனோடையோ இணைந்து இருந்தது அப்படின்னா அது நீசபங்கம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க அதிகமான அளவுக்கு, அதாவது சாதாரணமாக படிக்காம ரொம்ப அதிகமான அளவு பட்டம் பெற்றவங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை மட்டும்தான் வச்சு அவங்களுடைய படிப்பையோ அறிவையோ நம்ம அதிகமாக கணக்கிடுறோம். அந்த புதன் ஒரு சுப கிரகமான குருவோடையோ சுக்கிரனோடையோ இணைந்து இருக்கணும், அல்லது குருவோட பார்வையை பெற்றிருக்கணும். அப்படி இல்லைன்னா பௌர்ணமி சந்திரனோட பார்வையை பெற்றிருக்கணும். இந்த சுபகிரகங்களோட பார்வையில் இருந்ததுன்னா அவங்களுக்கு படிப்பும் அதிகம், அறிவும் அதிகம், அதாவது நம்ம சொல்கிறத சட்டுன்னு புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத ரொம்ப எளிதாக அந்த ஜாதகத்தின் மூலம் கணிச்சுக்கலாம். அதே ஒரு பாவகிரகமான சனியோடைய ராகுவோடைய சேர்ந்துருந்தது அப்படின்னா அது அந்த சமயத்தில் சனியோட தசையோ ராகுவோட தசையோ வந்துருச்சு அப்படின்னா அவங்க உண்மைக்கு புறம்பான, அதாவது யோசிக்க தெரியாதவர்களாக, அறிவு இருந்தும் சந்தர்ப்பம் கிடைக்காதவர்களாக, தன்னுடைய புத்திசாலித்தனத்தை உபயோகிக்க முடியாதவர்களாக, சூழ்நிலையால் உபயோகிக்க முடியாதவர்களாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், உங்களுடைய புதன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.